உறவுகள் அனைவருக்குமே எனது இந்நேரம் வணக்கங்கள். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பருத்தித்துறை மந்திகளாக வந்து நான் நிற்கிறேன். இன்றைக்கு வந்து நான் வந்து பெட்ரோல் அடிக்க வேண்டும் சொல்லி நான் மந்திகை பெட்ரோல் செட்டுக்கு தான் நான் இப்போ போய் கொண்டிருக்கிறேன். அப்படியே இது என்னடா இப்போ இவ்வளோ லைனாக இருக்குன்னு சொல்லி பார்த்தா, பெட்ரோல் செட்டில் லைனில் நிற்கிறாங்க. ஏன்னா நான் வந்து அப்படி தியச்சு போனேன். என்னடா மீண்டும் லைனா இப்படி பெட்ரோலுக்கு வந்து இப்படி வந்து எங்களோட நாட்டில் வந்து மறுபடியும் பாரிய தட்டுப்பாடு வந்து ஏற்பட்டுள்ளதா இல்லை என்ன காரணம்னே தெரியலை. பாருங்க இவ்வளோ பேர் வந்து இப்படி லைனில் நிற்கினேன். நாங்கள் வந்து காலமாக இப்போ 2-3 வருஷத்துக்கு முதல் நாங்கள் இப்படி தான் பல லைனில் நின்று நாங்கள் நீண்ட வரிசையில் நின்று தான் பெட்ரோல் அடிச்சினாங்க. அதே நிலைமை இப்போ மறுபடியும் எங்களுக்கு வந்துட்டு தான் எங்களுக்கு நினைக்க தோணுது. என்னென்னு சொன்னால் பாருங்கள், இப்போ மக்கள் வந்து இப்படி நிற்கினேன்னு சொல்லி பெட்ரோலுக்கு மண்ணெண்ணெய்க்குன்னு சொல்லி எத்தனை பேர் நிற்கினேட்டு பாருங்க. அப்பா மழையில் அடிக்கிற மழைக்கும் வெயிலுக்கும் மக்கள் வந்து இப்படி நிற்கின பாருங்க. வேலைக்கு போகிற நர்ஸ் மேரெல்லாம் நிற்கின பாருங்க அப்படின்ட்டு. இப்படி வந்து பெட்ரோலுக்கு வந்து எங்களோட நாட்டில் வந்து மீண்டும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதா இல்லை என்னன்னு தெரியல. பாருங்கள் லைனு நான் இன்றைக்கு பெட்ரோல் அடித்த மாதிரி தான் இருக்க போதோ இல்லை அடிப்பனோ அடிக்க மாட்டோனோ தெரியல. பாருங்கள் இப்படி லைனில் இங்கே எப்படி நின்று எத்தனை மணிக்கு நாங்கள் பெட்ரோல் அடிக்கிறது, பெட்ரோலோ டீசலோ பாருங்கள் வரிசையை. அப்பா நான் வந்து தியச்சு போனேன். என்னோட மீண்டுவங்கள நாட்டில் இப்படி பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதான் பாருங்கள். நீண்ட வரிசையில் வந்து மக்கள் நிற்கினேன். எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மந்திகை பெட்ரோல் செட் தான் இந்த செட்டு. பாருங்கள் பெரிய பெரிய கேனுகளோடையெல்லாம் வந்து நிற்கினேன். என்னென்னு சொன்னால் நாட்டில் வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்று கேள்விப்பட்டோடனே மக்கள் எல்லாம் கேனுகளோடையும் அதோடையும் இதோடையும் வந்து நிற்கினேன். வந்து என்னென்னு சொன்னால் தட்டுப்பாடு ஏற்பட்டால் வந்து பெட்ரோலுக்கு இங்கே போகிற மக்கள் எது அத்தியாவசிய தேவைக்கு எங்கேயும் போகிற வாரம்னு சொன்னால் பெட்ரோல் வந்து இல்லாமல் போயிடும்ன்ற அந்த நோக்கத்தோடு வந்து கேனுகள்லேயும் வந்து சில பேர் வந்து அடிக்கொண்டு போயினேன். பாருங்கள் இப்படி என்று சொல்லி கடவுள் மீண்டும் எங்களோட நாட்டில் வந்து பெட்ரோல் பாரிய தட்டுப்பாடு வந்து ஏற்பட்டுள்ளது போல தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் மக்கள் வந்து அப்படி தான் நிற்கணும் பாருங்கள். இப்போ நானும் இதுக்குள்ளே தான் இப்போ போய் நான் பெட்ரோல் அடிக்கணும் பார்ப்போம். இன்றைக்கி அடிக்கலுமோ தெரியல. இன்றைக்கி அடிச்சுக்கொண்டா போகணும். என்ன செய்கிறது தேவைதான பெட்ரோல் நம்ம வந்து கண்டிப்பாக அடிச்சுக்கொண்டா போகணும். ஒரு மாதிரி வேறு செயல் நின்று கிட்ட வந்துட்டேன். அண்ணன் எனக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு அடிச்சு விடுங்க அண்ணன். 5000 ரூபாய்க்கு பாருங்கள். நான் ஒரு மாதிரி அடிச்சுட்டு வந்துட்டேன் வழியால். பாருங்கள் மக்கள் நிற்கணும் லைனில். இப்போ பாப்பா அவ்வளோ நேரம் நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிள நேரமாக நிற்கிறோம். வந்து மக்கள் வந்து நாங்கள் வந்துட்டோம் அடிச்சுக்கணும் வேறு திருப்பி மக்கள் வந்து லைனில் வந்து நின்று கொண்டே இருக்கினேன். அதோட சரியான வெயிலாக வேறு இருக்குது பாருங்கள். அவ்வளோ பேருன்னு சொல்லி நிற்கினேன்னு சொல்லி எங்களோட நாட்டில் வந்து மீண்டும் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது.